வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் கதையை முடித்த காங்கிரஸ். திமுக காங்கிரஸ் இடையிலான உச்சகட்ட மோதல்ல திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று பரபரப்பா பேசப்பட்ட நிலையில ஒரு வழியா திமுக காங்கிரஸ் தனது கூட்டணியை இறுதி செஞ்சிருக்கு. இதன் பின்னணியில் நடந்த பரபரப்பான சம்பவங்கள் வெளியாயிருக்கு. குறிப்பா இறுதி வரை ராகுல் காந்தி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, திருச்சி வேலுசாமி போன்ற காங்கிரஸோட முக்கிய புள்ளிகளை ராகுல் காந்தி தான் தூண்டிவிட்டு கலகத்தை ஏற்படுத்தி வந்த முக்கிய காரணம் ராகுல் காந்திக்கு விஜயோட கூட்டணி வைப்பது தான் என்கின்ற ஒரே முடிவில் இருந்து வந்தார் ராகுல் காந்தி. இந்நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு இடையிலான யூபரிக்கும் மத்தியில் ஒரு கட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேவை என்றா இருங்கள், இல்லை என்றா வெளியேறுங்கள் என்று நேரடியாக கனிமொழி மூலம் சோனியா காந்திக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறார். உடனே சோனியா காந்தி மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரத்தை இந்த விஷயத்தை உடனே டீல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். இதன் பின்பு முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி குறித்து பேசிய ப. சிதம்பரம் 41 தொகுதி 2 ராஜ்யசபா சீட் டெல்லி தலைமை எதிர்பார்க்கிறது என்று கேட்டபோது அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்றைய அரசியல் களத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சியின் நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியாதா? கடந்த முறை 25 தொகுதி கொடுத்தோம், இம்முறை ஒரு தொகுதி வேண்டுமானால் உயர்த்தி 26ஆக தருகிறோம். நீண்ட நாட்களாக எங்களுடன் தோழமை கட்சி இருப்பதால் ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறோம் என தெரிவித்தார். இந்த விஷயம் ப. சிதம்பரம் மூலம் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி இருவரிடமும் சென்று இருக்கிறது. அதே நேரத்தில் ப. சிதம்பரத்திடம் தங்களுடைய வேதனையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பகிர்ந்திருக்கிறார். இப்படி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னிடம் தெரிவித்த வேதனைகளை சோனியா காந்திக்கும் பகிர்ந்திருக்கிறார் ப. சிதம்பரம். இதனைத் தொடர்ந்து சீட்டை அதிகரித்து 30 என்று சோனியா காந்தி கேட்க, அதனைத் தொடர்ந்து மீண்டும் ப. சிதம்பரம் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொடர்பு கொண்டு பேசியதில் இறுதியாக 28 தொகுதி ஒரு ராஜ்யசபா என்று முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சோனியா காந்தியும் இதற்கு ஓகே சொன்ன நிலையில் ராகுல் காந்தி இதை ஏற்றுக்கொள்ளாமல் 30க்கு குறையாமல் கேளுங்கள், நிச்சயம் கிடைக்கும் என்று ப. சிதம்பரத்திடம் பேசியிருக்கிறார். ஆனால் ப. சிதம்பரமோ 28க்கு மேல் ஒரு தொகுதி கூட இனி என்னால் கேட்டு வாங்க முடியாது, திரும்பி நீங்கள் முரண்பட்டால் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல்தான் உருவாகும், இதற்கு மேல் உங்கள் இஷ்டம் என்று தெரிவிச்சிருக்கிறார். இந்த தகவல் சோனியா காந்திக்கு செல்ல உடனே ராகுல் காந்தியை அழைத்து சோனியா கடுமையாக கண்டித்திருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் நீ தலையிடாமல் இரு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். உடனே ப. சிதம்பரத்தை தொடர்பு கொண்ட சோனியா காந்தி 28 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபாவிற்கு ஓகே சொல்லி கூட்டணியை இறுதி செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ப. சிதம்பரம் முதல்வர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கூட்டணியை இறுதி செய்கிறார் என்பது அரசியல் வட்டாரங்களின் பேச்சு.